வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பாருங்க. ரியல் நம்பர்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். ஸோ ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை ஆல் அப்படின்னா நம்ம டைரக்டாவே வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த எல்சிஎம் நம்பர் ஷுட் ஆல்சோ பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு there is a ஸ்மால் ஐடியா தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிங்க. You can start finding only LCM. கண்டுபிடிங்க பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. To find LCM. LCM of 16, 20, 24. கண்டுபிடிங்க பார்ப்போம். நீங்களே கண்டுபிடிங்க. 16, 20 and 24க்கு LCM நீங்க கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. I'll start with 2 table. ஓகேவா? So 8 2s are 10 2s are 12. டைரக்டா 4 டேபிள் போடலாமே சார், என்ன கேட்கக்கூடாது யாரும். பிரைம் நம்பர் தானே பண்றோம். நெக்ஸ்ட் 4 5 2s are 6 2s are. நெக்ஸ்ட் 2 டேபிள் 2 2s are 5 அப்படியே வரும். 3 2s are. So you can observe here 2 1 5 3. நெக்ஸ்ட் 5 டேபிள் எடுத்தனா 1 1 3 and லாஸ்டா 3 டேபிள் எடுத்தா 1 1 1. ஸோ ஆர்டர் நாட் அ மேட்டர். நீங்க 5 டேபிள் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், 3 டேபிள் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இந்த ஆர்டர் உங்களுக்கு எப்படி வேணாலும் வரலாம். இப்போ எல்சிஎம் இதுக்கு என்ன, 2 power 4 into 3 into 5. இங்க எழுதும்போது யூ ஷுட் ரைட் ஒன்லி இன் அசெண்டிங் ஆர்டர். இங்க நீங்க எல் டிவிஷன் போடும்போது யூ கேன் யூஸ் எனி மெத்தட். பட் இங்க எழுதும்போது ஸ்மால் நம்பர் பிக் நம்பர் அந்த மாதிரி அசெண்டிங்ல எழுதிக்கோங்க. சரியா? இப்போ இங்க முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க. இந்த நம்பர் எல்சிஎம் மட்டும்தான். பட் இது எப்போ உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறும் அப்படின்னா, ஆல் த நம்பர்ஸ் மஸ்ட் ஹாவ் பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அப்படிதானே? ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட் போடுவோம், ஞாபகம் இருக்கா? இப்போ n அப்படின்ற ஒரு நம்பர், இது எப்போ நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம் அப்படின்னா, இது சப்போஸ் 2 ஃபேக்டரா இருந்தா 2 2 டைம்ஸ் வரணும், இல்ல 7 ஃபேக்டரா இருந்தா 7 2 டைம்ஸ் வரணும், இல்ல 3 ஃபேக்டரா இருந்தா 3 2 டைம்ஸ் வரணும். ஸோ வாட் எவர் த நம்பர் விச் யூ ஆர் யூசிங் இன் த ஃபேக்டரைசேஷன், that must come exactly in pairs or even number of power. You may have one more 2 pair also, but even powerல இருக்கணும். இப்படி இருந்தாதான் that number is considered as a perfect square. அப்படிதானே? I can say in a word that perfect square can be expressed in the factorization which has the pair of primes. அப்படிதான் வரணும். பட் இங்க நமக்கு பாத்தீங்கன்னா 3 and 5 தனித்தனியா தான் இருக்கு. So I want one more 3 and 5. ஸோ எல்சிஎம் வந்து இது மட்டும்தான். ஓகேவா? எல்சிஎம் வந்து இது மட்டும்தான். அப்போ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எல்சிஎம் அப்படின்னா தென் ஐ நீட் டு மல்டிப்ளை 1 more 3 and 1 more 5. ஒன்லி தென் 2 power 4 3 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர். இதோட ஆன்சர் தான் உங்களுக்கான எல்சிஎம். புரியுதா? எஸ் ஆர் நோ? ஸோ 2 power 5 என்ன, 16. 3 ஸ்கொயர் என்ன, 9. 5 ஸ்கொயர் என்ன, 25. ஸோ 25 into 16 எவ்வளவு உங்களுக்கு? 4 8 400. 400 into 9 which is 3600 தான் உங்களுக்கான required number. Final answer for this question is 3600. ஸோ இந்த கொஸ்டின் நான் திரும்ப சொல்றேன், ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆனா கொஸ்டின்ல ஸ்மால் ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு, which means I need to express all the prime factors in terms of pair. ஓகேவா? அவ்வளவுதான்ப்பா. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எக்ஸ்பிளேஷன். இந்த வீடியோ புரிஞ்சிருச்சு, நான் சொன்ன எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் 10th standard ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.